லேவியராகமம் அதிகாரம் 4. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது: ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது: அருள் பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காளையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக. சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை கொல்வார். அருள் பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிப்பாராக. குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி அடித்தளத்தில் ஊற்றுவார். பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும், குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும், அவற்றின் மேல் உள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார். மேலும் 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பு, சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காளையிலிருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார். காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காளை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு கட்டைகள் இட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும். சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாயிருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஓர் இளங்காளையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமேல் வைப்பார்கள். ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும். அருள் பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார். குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக தெளிப்பார். சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார். பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர். முன்னைய காளையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டெரிப்பாராக. இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலி. தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான். அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலி பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான். இது பாவம் போக்கும் பலி. குரு பாவம் போக்கும் பலி இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல
பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார். குரு அவனுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவன் மன்னிப்பு பெறுவான். பொதுமக்களில் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால், தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது, அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண் குட்டியை பலியாக கொண்டு வருவார். பாவம் போக்கும் பலியின் தலைமேல் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார். குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார். பாவ கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த பாவம் போக்கும் பலிப்பொருளின் தலை மீது தம் கையை வைத்து எரிபலியை அடிக்க வேண்டும். அதே இடத்தில் இப்பாவம் போக்கும் பலியையும் அடிக்க வேண்டும். குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிக்கெடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலி பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார். இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் லேவியர் 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்குதிரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் எத்தனை முறை தெளிப்பாராக? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.